சொல்லி கேட்டது. பிளேக் என்ற ஒரு நோய் வந்திருக்குது. அவங்க நம்மளாம் பார்த்தது, நம்ம ஜெனரேஷன் பார்த்தது கிடையாது. ஆனா இந்த காலகட்டத்தில் அதை விட கொடுமையான ஒரு நோயை நாம பார்த்தோம். அதனால எவ்வளவோ உயிர்கள் நம்ம விட்டு போயிடுச்சு. அதுல ஒரு விஷயம் நான் சொல்லித்தரேன். மரணத்தின் ஒரு தன்மையை நான் விளக்கமா நிலையான ஒரு இது போகாது. குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியமானது, அதே போல இந்த திதி கொடுப்பது. நீங்க என்னதான் இது பண்ணாலும் அவங்களோட ஆன்மா என்பது அந்த டைம் ஆகும்போது தான் நமக்கு போய் சேரும். அதாவது இந்த ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்றோம். முதல்ல கன்ஃபார்ம் டிக்கெட், சமயத்துக்கு நடக்கும் மரணம். ரெண்டாவது ஆர்ஏசி, அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த ஆன்மா இறைநிலையை போய் சேரும். மூணாவது வெயிட்டிங் லிஸ்ட், அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுலாம், அதுக்கு அந்த சமயமான தன்மையை நம்ம செய்தே ஆகணும். இல்லைன்னா அது நமக்கு ரொம்ப தோஷம், பல பிரச்சனைகள் உண்டாது. அவங்க அந்தந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பு. அதனால தான் நம்ம ஒரு பழைய நம்ம முன்னோர்கள் எல்லாம் யோசிப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு படம் வச்சு யோசிச்சு அவங்களுக்கான அந்த அந்த ஆடி அமாவாசை அந்த மாதிரி உள்ள வச்சு அவங்களுக்கு நினைச்சு பார்க்கணும். ஏன்னா அவங்க ஏங்கும், அந்த ஆன்மா ஏங்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து நம்ம பார்த்தா என்ன நினைத்து கூட பார்ப்பதில்லையே, அப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உண்மைதான். இதை விட அடுத்த ஒரு ரகசியத்தை விளக்குகின்றேன். எப்பொழுது நமது ஆன்மா மரணத்தை எதிர்தோ, இந்த ஆன்மாவெல்லாம் அங்க நம்மளை சந்திக்கும். ஒரு மரணம் எப்ப நடக்க போனா, நமக்கு ஒரு வயசுல பிறந்தது எந்த காலத்துக்கு அந்த எல்லா நினைவுகளும் போகும். அதுல ஒவ்வொருத்தர் கேள்வி கேட்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பா கேள்வியே கேட்டிருப்பாங்க. ஒரு வயசுல என்ன நடக்குது, நாம என்ன பண்ணணும், என்ன தப்பு பண்ண எல்லாமே தெரியும். யாருக்கு என்ன கொடுக்க வேண்டிய குடுக்கல் பாக்கிகள் எல்லாம் கொடுத்தரணும். அறிந்து கொடுக்காட்டு தெரிஞ்சு கொடுத்துப்பாரு. 10 ரூபா நமக்கு ஒருத்தர்கிட்ட வாங்கணும், சில கட்டத்தால கொடுக்க முடியாது. அதுக்கு மன்னிப்பு உண்டு. வாங்கிட்டு ஏமாத்துறதுக்கு மன்னிப்பு உண்டு கிடையாது. இன்னைக்கு அதுதான் நடக்குது, அது வேற. அப்ப அதனால நம்ம அதை பத்தி இல்லை. அதனால மனுஷனுக்கு ஒரு தோற்றம் வரும். கடவுள் என்னத்தை பண்ணுவார், கடவுள் நிறைய விஷயத்த பண்ணுவார். திடீர்னு பீச பிடுங்கிடுவார். டக்குன்னு பீசெல்லாம் திடீர்னு பிடுங்கிடுவார். பிடுங்கன்னா நேராக கொண்டு போக வேண்டியதுதான். முதல்ல எல்லாம் எரியூட்டி இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் போய் சுவிட்சை போட்டதுக்கு ஒன்றும் கிடைக்காது. இருந்தாரா போனாரான்னு தெரியாது. நாம் இன்று பார்க்கின்ற அனைத்து முகங்களும் ஒரு காலகட்டத்தில் நாம் மீண்டும் சந்தித்து கொண்டுதான் இருக்கும். இந்த சுழற்சி என்பது நடந்து கொண்டேதான் இருக்கும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், மீண்டும் இதே சர்க்கிள் வரும். இதே மனிதர்கள் பிறப்பார்கள். இதே போல வாழ்க்கை போகும். அடுத்த நிலையில இந்த காலகட்டத்திலே நாம் பண்ண புண்ணியங்கள் அதுக்கு நம் வாழ்க்கையும் பின்தொடர்ந்து வரும். அப்படி பிரம்மன் போய் பார்க்குறாங்க. கைலாசத்துக்கு போனாரு. அவங்க எல்லாம் போய் பாப்பா, இனி மேலால இந்த பக்கமே வரக்கூடாதுன்றாரு. ஏன்னா தட்சணை யாகத்துக்கு போய் சிவனையே இவங்க கொஸ்டின் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த காலத்திலேயே ஆண்டவனை கொஸ்டின் பண்ற ஆளுங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டர் காலத்துல நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம். ஆண்டவன் இனியெல்லாம் சூரம் போற ஏஐ தொழில்நுட்பத்தோட நம்ம நடத்திடலாம். வீட்டுல உட்காந்து கம்ப்யூட்டர் போட்டதுமே முருகன் வேலோட வருங்க. பார்த்தா பயமா ரொம்ப தத்ரூபமா இருக்கு. அவரே தலையாடு சிங்க முகம் எல்லாம் ஒரே இதில் முடிச்சிருவார். அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. குடும்ப பிரச்சனையில ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க. மனைவிக்கு கணவன் மேல் சந்தேகம், ஏதோ இவர் வேற ஏதோ ஒரு பொண்ணுடன் தொடர்பு இருக்குதான். உடனே ஒரு பெரிய மனுஷர்கிட்ட போய் கேட்கறாங்க, அது என்ன பண்ணலான்னு. அவருக்கு மத்தியசம் எல்லாம் பேக்கிறாரு. அப்போ மனைவிக்கு மீண்டும் சந்தேகம் வந்துருச்சு. என்னப்பா இது, நம்ம என்னமோ தப்பு பண்ணிட்டோம். புருஷன் கேட்கற, என்னம்மா என்ன விஷயம்? அல்ல, என்னோட சந்தேகம் நீங்க ஏதோ ஒரு தப்பான தொடர்பு விட்டுருக்கிறீங்க. இந்த ஆளை ஊரெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நடக்கிற ஆளுகிட்ட போய் கேட்டோம். இதுதான் காலத்தின் கட்டாயத்தில் நடந்து கொண்டிருக்கு. அதனால உபதேசம் பண்ணுகின்ற முதலிலே தான் பரம யோகியனாக இருக்க வேண்டும். பரம யோகியனாக இல்லாதவங்க உபதேசம் பண்ண மாட்டான். ஆனா இந்த காலத்துல பரம யோகியனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். தர்மத்தை பற்றி பேசுகிறவ தர்மசனி இருக்கவும் கிடையாது. அதனால தர்மம் என்பது இந்த காலகட்டத்தில் கிடையாது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட்டு கொள்ளக்கூடாது. ஜனவரி மாசத்துல எப்படி இருக்கும், மார்ச்ல அது மாதிரி இப்படித்தான் இருப்பாங்க. கலியுகத்துல இப்படித்தான் இருப்பாங்க. அதனால நாம அதை பத்தி ஐயோ நான் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே இவ்வளவு சூழ்நிலை, இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை மனிதர் இருக்காங்க நம்ம உணர்த்துக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அப்ப அதை பத்தி நம்ம தேவையில்லை. நாம செய்ய வேண்டிய செயலை கரெக்டா செய்துக்கிட்டு போக வேண்டும். பிரம்மதேவர் சொல்றா, சரி 2வதாக முயற்சி பண்ணுவோம். 2வதாக அனைத்து தேவகணங்களும் தேவாதி தேவர்கள் மீண்டும் இறைவனிடத்தில் கைலாய மலைக்கு செல்கின்றார்கள். கைலாய மலை நந்தி தேவரை போய் சரணாகதி நந்தி உள்ள விடுறார்.
சரி பியூன் சார் உள்ள விட்டுட்டார், நந்திதேவர் போங்கப்பா சிவனை போய் பாருங்கள். சிவன் ரொம்ப அழகான தியானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அன்னை உண்மையவள் பக்கத்துல இருந்து தியான நிலையில இருக்கிறார். சிவனுக்கு மட்டுமே ஒரு சிறப்பு, எப்பொழுதுமே தியானத்திலே இருப்பார். தியானம் என்றால் என்ன? அமைதி. அமைதி என்றால் என்ன? அறிவை சார்ந்ததை அடைய வேண்டும், அமைதியை பின்பற்றுவார். அதுதான் சிவ தத்துவம். அமைதி இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ரொம்ப கலக்கமா இருக்கிறீங்கன்னா அமைதியாக இருந்தால் உங்களுக்கு அதை பத்தின விடிவு தெரியும். அமைதியா இருந்து யோசிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் தெரியும். அன்னைக்கெல்லாம் எதிரி நண்பர்கள் வட்டம் போதில் எதிரியே கிடையாது. இன்னைக்கெல்லாம் கூட இருக்கிறவங்க தான் நம்ம பரம எதிரி. நாம கெட்டு போகணும்னு நினைக்கிறதே கூட இருக்கிறது. அதனாலதான் கலியுகத்துல எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது. கைகேயி மந்திரியிடம் ஒரு விவரத்தை சொன்னா உடனே மந்திரை திராகி விட்டுதான் ராமாயணமே உண்டாச்சு. அதனால மந்திரமே போட்டுறாதீங்க, தந்திரமாக வாழை கொட்டி கொள்ளுங்கள். தர்மத்தை தந்திரமாக வாழை கொட்டுற வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இப்போ ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம், நம்ம பேசி இருக்கிறோம். அந்த நியூஸ் எப்படியா போச்சுன்னா அது கண்டிப்பா நடக்காது. அதனால எல்லாம் முடிச்சோம்னா நடக்கும். ஏன்னா ஒரு காலத்துல மொட்டைக்கல்லாஸ் இருந்தது, இப்பெல்லாம் மொபைல் போன்ல மெசேஜ் போயிடும். மொட்டைக்கல்லாசு போட்ட ஒரு காலம், இன்னைக்கு மொபைல் போன்ல மெசேஜ் போயிடும் காலம். கல்யாணத்தை எப்படி எல்லாம் ஆகும் இல்லப்பா, அது என்ன சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். யாரு கேள்விப்பட்டேன்? அதனால கலியுகத்துல இப்படித்தான் இருப்பாங்க. அதனால நம்ம அதை பத்தி சங்கடப்பட வேண்டியது இல்லை. நாம உண்மையா இருக்கணும். அதான் நேற்று நான் பேசுன மாதிரி 1% போதும், அதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறார். 100% எல்லாம் காந்தியாக நம்மால் வாழ முடியாது, வாழ விடமாட்டார்கள். ஹரிச்சந்திரனுக்கே அந்த கதி. ஹரிச்சந்திரன் பட்ட பாட்டுக்கு வெளியவே சொல்ல முடியாது. உண்மையே பேசுகின்ற அந்த மகானுக்கு அந்த கதின்னா நம்ம எல்லாம் எந்த மாத்திரம். அதனால ஒருத்தர் பேசும்போது அவர் பேசுற செயல் உண்மையா நம்ம உணர்ந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது என்ன பேசுறார், என்ன அவரோட கூற்று என்ன, அவர் தெளிவான விளக்கத்தோட பேசுறார், எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு அவர் விளக்கம் படும். ஆகவே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுலகில் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்படி நம்ம வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறத ஒவ்வொருத்தருமே நீங்கள் யோசித்து பார்த்து கொள்ளுங்கள். வையத்துள் நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீங்க என்றால் வானுலகில் எப்படி இருக்கும்? தெய்வத்துள் வைக்கப்படும் என்றுதான் திருக்குறள் கூறுகின்றது. அப்படி யாராவது இன்னைக்கு அப்படி வையத்துள் வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்கின்றோமா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவரும் கிடையாது என்பதை நான் உறுதிபட கூறிக்கொள்வேன். அதனால் அது நானும் அப்படித்தான். வையத்துள் நாம் வாழ்வாங்கு வாழ்வதில்லை. செல்வத்துக்கு அடிமைப்பட்ட